அதிநவீன பாதுகாப்பு வசதிகள் கொண்ட அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் இந்தியாவுக்கு வந்துள்ளன. ரூபாய் 4168 கோடி செலவில் ஆயுதங்கள் மற்றும் சென்சார்கள் பொருத்தப்பட்ட நிலையில் இந்த ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கு அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதற்கட்டமாக 3 அப்பாச்சி ரக போர் ஹெலிகாப்டர்கள் நேற்று ஜூலை 22ஆம் தேதி வந்து சேர்ந்தது. அமெரிக்கா, இஸ்ரேல், பிரிட்டன், எகிப்து ஆகிய நாடுகளில் இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது இந்தியாவும் தனது வலிமையை பெருக்கியுள்ளது. பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே இவை நிலைநிறுத்தப்பட உள்ளன. இது ராணுவத்தின் தாக்குதல் திறனை மேம்படுத்தும், ராணுவத்தின் வான்படையை நவீனமாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இருக்கப் போகிறது. அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் வானில் பறக்கும் பீரங்கி போன்றதாகும். இதனால் அனைத்து போர் சூழலையும் எதிர்கொள்ள முடியுமாம். இந்தியாவுக்கு அதன் அண்டை நாடுகளில் இருந்து அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதால் தற்போதைய கால சூழலுக்கு ஏற்ப அதிநவீன ஆயுதங்களை தனது பாதுகாப்பு படையில் சேர்த்து வருகிறது. அந்த வகையில் உலகின் மிகவும் மேம்படுத்தப்பட்ட பன்முனை தாக்குதல் ஹெலிகாப்டரான AH-64E ரக அப்பாச் இந்தியாவுக்கு வந்துள்ளது. அதிநவீன வசதிகள் கொண்ட இந்த ஹெலிகாப்டர்களால் இந்திய ராணுவத்தின் தாக்குதல் திறன் கணிசமாக அதிகரிக்கும் என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. அப்பாச் ரக ஹெலிகாப்டர்களில் 2 பேர் செல்ல முடியும். இதன் மொத்த எடை தாங்கும் திறன் 10,432 கிலோ ஆகும். ட்ரோன்களை கட்டுப்படுத்த திறன் கொண்டதாக இந்த அப்பாச் ஹெலிகாப்டர்கள் உள்ளன. இதில் T-700 GE 701D என்ஜின்கள் உள்ளன. தாக்குதலுக்கு மட்டுமின்றி உளவு பார்ப்பது, பாதுகாப்பு போன்ற நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்த முடியும். இரவு நேரத்திலும் திறம்பட செயல்படும் நேவிகேஷன் அமைப்பு உள்ளது. இந்த ஹெலிகாப்டரில் உள்ள தொழில்நுட்பங்கள் எந்த தட்பவெட்ப நிலையிலும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடிய வகையில் உள்ளன. இந்த ஹெலிகாப்டர்களை போர்க்களத்தில் பலமுனை நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த முடியும். ராணுவத்தின் நிலம், கடல், வான்வெளி, விண்வெளி மற்றும் சைபர் தளங்களில் குறிப்பிட்ட இலக்குகளை அடையவும் உதவியாக இருக்கும். இந்த ஹெலிகாப்டர்களை ஆளில்லா முறையிலும் இயக்க முடியும். 2 மேம்பட்ட இன்ஜின்களை கொண்டுள்ளது. அமெரிக்க ராணுவத்திடம் 1984ஆம் ஆண்டு முதல் இந்த ஹெலிகாப்டர்கள் உள்ளன. அப்போது முதல் உலகின் பல்வேறு நாடுகளும் இந்த அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களை வாங்கி வருகின்றன. அப்பாச் தவிர இந்திய ராணுவம் ருத்ரா மற்றும் த்ருவ் போன்ற பல்வேறு வகையான ஹெலிகாப்டர்களை இயக்குகிறது. ருத்ரா, த்ருவ் ஆயுதம் தாங்கிய ஹெலிகாப்டர்களாகும். இது டாங்கிகள் எதிர்ப்பு மற்றும் நெருங்கிய வான்வழி தாக்குதலுக்கு பயன்படுகிறது. சீட்டா மற்றும் சீட்டக் போன்ற இலகு ரக ஹெலிகாப்டர்கள் மருத்துவ வெளியேற்றம் மற்றும் கண்காணிப்பு பயணிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன.